உறவுக்கு ரெடி ஆயிட்டீங்க. ஆனா காண்டமணிய சங்கடம், பயம், எங்க நமக்கு ஏதாவது தொற்று பரவிடுமோ அப்படின்னு கவலையே படாதீங்க. உங்களை மாதிரி பிரச்சனை உள்ளவங்களுக்கு சித்தர்கள் சொன்ன ஒரு அருமையான வெளிப்பூச்சி எண்ணெயை நம்ம அதை பார்க்கலாம். இதை நீங்க அப்ளை பண்ணிக்கிட்டு ஆண் பெண் இருவருமே தங்களது இடங்கள்ல அப்ளை பண்ணிக்கிட்டு உறவு கொண்டா எங்க தொற்று நோய்கள் வந்துடுமோ, அதாவது யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன், பிறகு செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீசஸ்னு சொல்லக்கூடிய கிளமேடியா, ஹிப்ஸ், கொனேரியா, ஹேப்படைட்டிஸ் பி, ஏன் உயிர்கொல்லி நோயான எய்ட்ஸே வருமா அப்படின்னு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லாம நீங்க செய்யலாம். அதே நிமிஷம் ரொம்ப ஓவர் கான்ஃபிடண்டாகவும் இருந்துடாதீங்க. முறையான பாதுகாப்பு முறைகளோட செய்யறது நல்லது. வாங்க அதை பத்தி நம்ம பார்க்கலாம். மிஸ்டர் லேடிஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அன்பு சகோதரன் கார்த்திகேயன், லக்ஷ்மி ஹெல்த் கேர் சென்டர்லேருந்து பேசுகிறேன். இந்த 2000 வருடங்களில் அந்த காலகட்ட ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 விளம்பரம் ரொம்ப பட்டி தொட்டியிலேருந்து பட்டணம் வரைக்கும் ஃபேமஸுங்க. என்ன தெரியுங்களா? புள்ளி ராஜாவுக்கு எய்ட்ஸ் வருமா, அதை தொடர்ந்து புள்ளி ராஜாவும் துள்ளுத்துறையும். இது விவரம் அறியாது. அப்பெல்லாம் எனக்கு அந்த அளவுக்கு விவரம் தெரியாது, ஏதோ சொல்லிட்டு போறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்பதான் அதனுடைய என்ன சொல்ல வராங்க அப்படின்னு தெரியுது. அந்த காலத்துல அந்த 2000 வருஷங்கள்ல பாத்தீங்கன்னா எய்ட்ஸ் பரவலா பரவிக்கிட்டு இருந்த நேரம். அதை தடுக்கிறதுக்காக உடலுறவு கொள்ளும் போது ஆணுக்கு ஆணுடைய அணிய சொல்லி ஒரு இன்டைரக்டா தான் இந்த விளம்பரத்துல சொல்லியிருக்காங்க. ஸோ ஆணும் பெண்ணும் உரை அணிந்து செஞ்சோம்னா பாலியல் நோய்கள் பரவாமல் தடுக்கலாம். ஆனா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா அதுல ஒரு இயற்கையான இன்பம் இல்லைங்க, ஏதோ ஒன்று இடையில ஒரு தடுப்பு மாதிரி இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்றவங்க நிறைய பேர். இதனால அதை போடாமலேயே செஞ்சு வம்ப விலைக்கு வாங்கி செத்து போனவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. நீங்க அட்லீஸ்ட் இந்த ஒரு எண்ணெயாவது செஞ்சு அப்ளை பண்ணுங்க, உங்களுக்கு பிரச்சனையிலிருந்து ஓரளவு தப்பிக்கலாம். இது காலங்காலமா சித்தர்கள் சொல்லி நாம கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு எண்ணெய் தான். ரொம்ப ஈஸியான பொருட்கள், ஆனா ரொம்ப நுணுக்கமா அது மருந்து செய்யணும். அதே மாதிரி மருந்து கிடைக்கிறதும் கொஞ்சம் கொஞ்சம் அரிதா இருக்கணும். இதெல்லாம் வாங்கி நீங்க செஞ்சு ஆணும் பெண்ணும் உறவுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ணிக்கணும் நல்லா. அதே மாதிரி குழந்தை வேணும் அப்படின்றவங்க அந்த குழந்தைக்குன்னு ஒரு பர்டிகுலர் டயத்துல, அதாவது இந்த ஓவலேஷன் பீரியட்னு சொல்லுவாங்க பெண்ணுக்கு, அந்த நேரத்துல இந்த எண்ணெய் அப்ளை பண்ணக்கூடாது. அப்ளை பண்ணி மற்ற நேரங்கள்லாம் அப்ளை பண்ணிட்டு பண்ணினீங்கன்னா எந்தவித பிரச்சனையும் இருக்காது. இப்ப நார்மலா கல்யாணம் பண்ண தம்பதிகளுக்கு இடையிலேயே பாத்தீங்கன்னா நிறைய பெண்களுக்கு வெஜினல் டிஸ்சார்ஜ் இருக்கும், ஒயிட் வெள்ளைப்படுதல் இருக்கும், அதே மாதிரி இது ஓவர் ப்ளீடிங் இருக்கும். அந்த நேரத்துலையும் ப்ளீடிங் அப்போ, அதாவது மென்சஸ் டயத்துலையும் உறவு வைக்கிறவங்களா நிறைய பேர் இருக்காங்க. இது மாதிரி வச்சாங்கன்னா என்ன ஆகும்னா தொற்றுக்கள் ஆட்டோமேட்டிக்கா, அதாவது தொற்றுக்கள்னா தவறா போய் தான் தொற்றுக்கள் வரணும்னு அவசியம் இல்லை. வெளியே இருக்கக்கூடிய கிருமிகள், பாக்டீரியாக்கள் இதெல்லாம் அஃபெக்ட் ஆகி அதனாலையும் அவங்க உறுப்பு பாதிப்படைஞ்சிருக்கலாம். அது ஈஸியா பார்ட்னருக்கு தொற்றிக்கும். சரிங்களா? இது மாதிரி செய்யக்கூடிய நேரங்கள்ல செஞ்சுதான் ஆகணும்னு நினைச்சீங்க, உங்களால அதை முடியல, வைக்காம முறிக்க முடியல அப்படின்னு நினைச்சீங்கன்னா, காண்டமும் அணிய விருப்பம் இல்லை அப்படின்னா இந்த எண்ணெய் உங்களுக்கு நல்லா அற்புதமா கை கொடுக்கும். வாங்க அது எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்கலாம். 200 மில்லி நல்ல தரமான ஆலிவ் எண்ணெய், ஒரு 10 கிராம் குங்குமப்பூவை என்ன பண்ணணும் அப்படின்னா தரமான ஃபர்ஸ்ட் குவாலிட்டி வாங்கிக்கோங்க. நல்ல ஒரு 3 மணி நேரம் வெயில்ல காய வச்சு பவுடர் ஆக்கி வச்சுக்கணும். அடுத்து ஒரிஜினல் சந்தனத்தூள் ஒரு 10 கிராம். இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா, கடையில எல்லாம் ஒரிஜினல் கிடைக்குமான்னு சொல்ல முடியாது. அதனால இந்த பெண்கள் மூஞ்சிக்கு மஞ்சள் போடுவாங்க இல்லையா ஒரு கல்லு, அந்த கல்லுல ஒரிஜினல் சந்தன கட்ட காதிகிராஃப் கடையில சின்ன சின்ன பீஸுக்கு கிடைக்கும், 50 ரூபா 100 ரூபாய் கிடைக்கும். அதை வாங்கி உரசியே நீங்க எடுத்துக்கோங்க. அந்த ஆலிவ் எண்ணெயை தொட்டே உரசலாம். அது மாதிரி ஒரு 10 கிராம் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரிஜினல் கோரோஜனை 2 கிராம். கோரோஜனை அப்படின்னா என்ன அப்படின்னா, நாட்டு மருந்து கடையில் போய் கேட்டீங்கன்னா கொடுப்பாங்க, ஒரு 10 ரூபாய் கூட கொடுப்பாங்க. அது ஹோமத்துக்குரிய சாதாரண கோரோஜனை. அது இது லாய்ப்படாது. சித்த வைத்தியர்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச கோரோஜனை. மாட்டினுடைய பித்தப்பை கல்லுல இருக்கக்கூடியது. மாட்டினுடைய பித்தப்பை இருக்கு இல்லைங்களா, அதுல இருக்கக்கூடிய ஒரு கல்லு தான் இந்த கோரோஜனை.
குழந்தைகளுக்கு சளி பிரச்சனைகளுக்காக இதை பயன்படுத்துவாங்க. 1 கிராமே வந்து 3000 ரூபா வரும். இது பெரிய நோய்களெல்லாம் கேட்கக்கூடிய ஒரு மருந்து தான். இந்த கோரோஜனை வந்து ஒரு சொல்லி வச்சு தான் வாங்கணும். போனால் உடனேலாம் கிடைக்காது. மாடு வெட்டுற இடத்துல நீங்கள் சொல்லி வச்சிங்கன்னா அதை எடுத்து கொடுப்பாங்க. அவங்ககிட்ட சொல்லி வச்சு வாங்கிக்கோங்க. அப்படி ஒரு 2 கிராம். அதே மாதிரி வெள்ளருக்கும் பூ வெண்ணெய். அது எப்படிங்க வெள்ளருக்கும் பூ வெண்ணெய்? வெள்ளருக்கும் பூ வந்து முதல்ல பறிச்சுக்கோங்க. ஒரு 100 கிராம் பறிச்சுக்கோங்க. ஒரு 1 லிட்டரு பாலில், நாட்டு பசுமாட்டு பால், ஓகேங்களா, அந்த பாலில் வெள்ளருக்கும் பூவை போட்டு நல்லா கொதிக்க வைங்க. கொதிக்க வச்சு பிறகு அந்த பூவை எடுத்துடுங்க. அந்த பூவில் உள்ள எக்ஸ்ட்ராக்ட்ஸ் எல்லாம் அந்த பாலில் உங்களுக்கு கலந்துரும். இப்போ அந்த பாலில் இருந்து எடுக்கக்கூடிய வெண்ணெய் தான் வெள்ளருக்கு வெண்ணெய். இது வந்து ஒரு 10 கிராம் எடுத்துக்கோங்க. இப்போ இதை எல்லாத்தையும் வந்து ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு நல்லா கலக்கி கடும் வெயிலில் வைங்க. ஒரு 10 நாள் எடுத்து வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா, கலக்கி ஒரு வச்சிங்கன்னா ஒரு 10வது நாளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல சகப்பாக மாறிடும். இந்த எண்ணெய் தான் உங்களை எஸ்டிடியிலிருந்து தொற்றுகளிலிருந்து காப்பாற்றக்கூடிய மிக சூப்பரான எண்ணெய். நான் சொன்ன மாதிரி உறவுக்கு முன்னாடி 10 நிமிஷம் முன்னாடி அப்ளை பண்ணிக்கோங்க. குழந்தை வேணுன்றப்ப அப்போ மட்டும் வேணாம், மற்ற நேரங்களில் அப்ளை பண்ணிங்கன்னா நீங்கள் காண்டம் அணிலனாலும் தப்பிச்சுக்கலாம். ஆனால் அதுக்காக நான் வந்து காண்டம் அணியவே மாட்டேன் அப்படின்னு தயவு செஞ்சு இருக்காதீங்க. மேக்சிமம் பாதுகாப்பு எதுவோ அதை வந்து நீங்கள் உறுதி பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.